வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. श्रीमहागणाधिपतये नमः. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादुकां சரணாரவிந்தாபியாம் நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அடிய பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அன்பு இதயங்கள் அனைவரும் நமது சேனலில் பெருவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் பதிவினை, சரித்திர பதிவினை தினந்தோறும் தங்களது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கேட்டு அதை உள்வாங்கிக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பரவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 59 சர்க்கா. சர்க்கமானது 59. ராவணாபிஷேகனம், அதாவது அரக்கனாகப்பட்ட ராவணன் யுத்தகலத்தில் ஸ்ரீ ராமபிரானுடன் போர் புரிந்தானாம். 109வது ஸ்லோகத்திலிருந்து முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். அதாவது இந்த 109வது ஸ்லோகத்திலிருந்து இந்த சர்க்கம் முடிகிற வரைக்கும் ஸ்ரீ ராமபிரான் இந்த ராவணனுக்கு என்ன சொன்னார். இந்த ஸ்லோகங்கள் மொத்தமுமே ரொம்பவும் அபூர்வமான ஸ்லோகங்கள். ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக கேட்டு சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரவசத்ருக்கண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராமராமேதி முதலம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாரம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. श्री सीताक्षरचतुर्गणानुम समीर श्री रामचंद्रमूर्ति चरणारविंदाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणं युद्धकाण्डत्तिल 59 सर्गः. सर्गमानது 59. ராவணாபிஷேகனம், அரக்கனாகப்பட்ட ராவணன் யுத்தகலத்தில் ஸ்ரீ ராமபிரானிடம் அவருடன் யுத்தம் புரிந்தானாம் என்கின்ற தலைப்பிலே 109வது ஸ்லோகம். இமவான் மந்தரோ மேருஸ் த்ரைலோக்கியம் வா சகாமரைஹி சக்கியம் புஜாபியாம் உத்தர்த்தும் ந சங்கே பரதானுஜா. தேவர்கள்லாம் எப்பவுமே எங்கே வந்து சஞ்சாரம் பண்ணுவா அவா எல்லாரும் அப்படின்னா இமயமலை, மந்திரமலை, மேருமலை, இந்த 3 உலகங்களையும் அங்கே இருக்கக்கூடிய தேவர்களையும் கூட இந்த மகா பாவியான அரக்கன் இருக்கான் பார்த்தல ராவணன், தன்னோட 2 கைகளினால அந்த மலையையே அவன் புயர்த்தெடுக்க முடியும், அவ்வளவு பலசாலி அவன். அப்படிப்பட்டவன் இவனுடைய அந்த சக்தி அம்பினால் தாக்கப்பட்டு வீழ்ந்து கிடந்த
ஸ்ரீ ராமபிரானுடைய இளையவனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன், பரதனுக்கு தம்பியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனை இந்த பாவியான அரக்கன் தன்னுடைய 2 கைகளால் தூக்கவே முடியலையாம். சத்யா பிராஹ்மியாபி சௌமித்ரேஸ் தாடிதஸ்து ஸ்தனாந்தரே விஷ்ணோர சிந்தியம் ஸ்வம் பாகமாத்மானம் பிரத்யனுஸ்மரண்ணே. சுமித்ரை தேவியினுடைய மகனாகப்பட்ட லக்ஷ்மணன், அவனுக்கு என்ன தெரியுமா, ஒரு வரம் கொடுத்துருக்கார் பிரம்மா. அது என்னன்னா, பிரம்மாவினால் கொடுக்கப்பட்ட அந்த சப்து ஆயுதத்தினால இவன் செலுத்தியிருக்கான் ராவணன். அந்த அம்பினால தாக்கப்பட்டிருக்கார் லக்ஷ்மணன். அப்போ கொஞ்சம் கூட அந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்கவே முடியாத பெருமை வாய்ந்ததுமான, ஏன்னா இவரும் மகாவிஷ்ணுனுடைய அவதாரத்தில் ஒரு 1/4 பங்கு இருக்காரோனோ லக்ஷ்மணன். அரிக்கால் பங்கு, 1/4 பங்கு இல்லை, அரிக்கால் பங்கு. அப்போ அந்த அரிக்கால் பங்கு இருக்கும் பொழுது மகாவிஷ்ணுவோட அம்சமாகிய தன்னுடைய இயல்பை அந்த சமயத்தில் லக்ஷ்மணாகப்பட்டவர் தன்னுடைய நினைவுக்கு கொண்டு வந்தாராம். ததோ தான வதர்பக்னம் சௌமித்ரியம் தேவகண்டகாக தம்பீடயத்வா பாகுபியாம் அப்ரபுர் லங்கனே அபவத். அப்போ தேவர்களுக்கெல்லாம் தொல்லையை கொடுத்துருந்தவன் பாவியான அரக்கன் ராவணன். அசுரர்களுடைய கொட்டத்தை அடக்கக்கூடியவனும், அரக்கர்களுடைய கொட்டத்தை அடக்கக்கூடியவனும், சுமித்ரை தேவியினுடைய புதல்வனுமான லக்ஷ்மணனை அந்த சமயத்தில் அவன் தேரை விட்டு கீழே இறங்கி பூமியில் தான் தொட்டு தூக்குறான் ராவணன் அரக்கான். தன்னுடைய 2 கைகளாலும் அசைத்தி பார்த்தோம் முடியலையே. அந்த விஷயத்தில் அவன் தோல்வி அடைஞ்சு என்ன பண்ணானா, மறுபடியும் போய் தேரில் போய் ஏறின்ட்டானாம் அரக்கன் ராவணன். அத வாயுசுத குருத்தோ ராவணம் சம வித்ரவத் அஜகானோரசி கிருத்தோ வஜ்ரகல்பேன முஷ்டினாக. அந்த விஷயத்தை பார்த்து ரொம்பவும் கோபம் கொண்ட வாயு புத்திரனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் உடனே ஒரே பாய்ச்சல் தான் தாவி அந்த அரக்கனாகப்பட்ட ராவணனை தாக்குவதற்காக அவனை நோக்கி அப்படியே பறந்து போனாராம். அப்போ சினத்தால் பொங்கிக் கொண்டிருந்த ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் வஜ்ராயுதம் போன்ற தன்னுடைய கை முஷ்டி கால் முஷ்டி இந்த 2ஆலையும் அந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் மாரில் ஓங்கி குத்தினாராம் ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர். தேன முஷ்டி பிரகாரேன ராவணோ ராட்சசேஸ்வரः ஜானுபியாம் அபதத் பூமௌ சசாலச பபாதசல. இப்போ ஹனுமாராகப்பட்டவர் தன்னுடைய முஷ்டியினால் அடித்த அந்த தாக்குதல்னால மகா பாவியான அந்த அரக்கமன்னன் ராவணன் என்ன பண்ணானா, நில ஒளிஞ்சு போய் அவனுடைய முழங்காலானது தேர்லேருந்து கீழே தரையில் தேய்ஞ்சினான் அவனுடைய முழங்கால். அப்படியே தரையிலையும் விழவும் செஞ்சானாம் மகா பாவியான ராவணன். ஆசியை சேந்திரஸ்ரவணைர் வவாம ருதிரம் பகு விகோர்ணமானோ நிச்சேஷ்டோ ரதோபஸ்த உபாவிசத் விசம்யோ மூச்சித சாசீன் நச தானம்
சமாலபத்து. அப்போ அந்த அரக்கன் இருக்கான இவர் தன்னுடைய முஷ்டியால் ஓங்கி குத்தினாரோன்னு மாறல. அந்த வேகத்தினுடைய தாக்கம் எப்படி இருந்தான் தெரியுமா ராவணனை பார்க்கறதுக்கு? அவனுடைய வாய்கள், செவிகள், கண்கள் அனைத்து இடங்களிலிருந்தும் இரத்தமானது வெள்ளமாக பெருகித்தான். அந்த சமயத்தில் அந்த ராவணனாகப்பட்டவன் தன்னால் எதுவுமே செய்ய இயலாதவனாக இருந்து மதி கலங்கி போய் என்ன பண்ணானா, தன்னுடைய தேரில் ஒரு தட்டில் போயிட்டு அப்படியே உக்காந்துட்டானாம். அந்த சமயத்தில் இந்த ராவணனாகப்பட்டவன் தன்னுடைய உணர்வையும் இழந்திருந்தான். உறுதியாக எந்த விதமான செயலையும் செய்ய முடியாமல் வெறுமனை என்ன பண்ணானா, புலம்பிக் கொண்டிருந்தானா, அரற்றி கொண்டிருந்தானா. விசஞ்ஞம் ராவணம் திருஷ்டுவா சமரே பீம விக்ரமம் ருஷயோ வானரா சர்வே நேதுர்தேவா சவாசவாக. இந்த ராவணன் இருக்கான அவன் எல்லையில்லாத ஆற்றல் படைச்சவன். அன்றைய தினத்தில் போர்க்களத்தில் உணர்விழந்து கிடப்பதை யாரெல்லாம் பார்த்தா, ஆகாயத்திலிருந்து மேல் உலகத்திலிருந்து முனிவர்களும் வானரர்களும் தேவர்களுக்கான அனைவருக்கும் தலைவர், தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் மற்றும் தேவர்கள், தேவதைகள் முதலான வானவர்களும் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்து அந்த சமயத்தில் என்ன பண்ணாலாம், ஸ்ரீ அனுமாருக்கு வாழ்த்தொல்லி சொன்னாலாம், ஆசீர்வாதமும் பண்ணினாலாம். அனுமாருக்கு ஹனுமானபி தேஜஸ்வி லக்ஷ்மணம் ராவணார்ஜிதம் அனையத்ராகவாபியாசம் பாகுபியாம் பரிகிரஹ்யதம். இந்த அனுமார் தான் என்னன்னாக்கா பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய வாயு பகவானுடைய புத்திரனாச்ச. இந்த அரக்கனாகப்பட்ட ராவணனால தாக்கப்பட்டு கிடந்த லக்ஷ்மண பெருமாளை தன்னோட இரு கைகளாலும் தூக்கினாராம். தூக்கி கையில் எடுத்துக்கொண்டு ஸ்ரீ ராமபிரானுக்கு எதிரே கொண்டு நிறுத்தினாராம். ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் லக்ஷ்மண பெருமாளை வாயுசூனோ சுக்ருத்வேனா பக்தியா பிரமயா சசகா சத்ருணாம் அப்ரகம் யோபி லகுத்வம் அகமத்கவேஹே. அதாவது வாயு பகவானுடைய மைந்தராகப்பட்ட ஸ்ரீ ஹனுமார் ஸ்ரீ ராமபிரான் மீதும் லக்ஷ்மணர் மீதும் அளவில்லாத, அதை சொல்கிறதுக்கே முடியாது, அந்த அளவுக்கு நட்பு உணர்வினாலும் இவர்கள் இருவர்கள் மீதும் அலாதி பக்தி கொண்டிருந்தவர் ஹனுமார். அந்த மாதிரி பக்தி கொண்டிருந்ததுனாலும் எதிரியாக இருக்கான் பார்த்தல அரக்கனாகப்பட்ட பாவியாகிய ராவணன், அவனால் லக்ஷ்மண பெருமாளை சிறிதளவும் அசைக்க முடியாமல் இருந்த அந்த லக்ஷ்மண பெருமாளை இந்த வானரனுக்கு என்ன பண்ணாராம், உடனே லக்ஷ்மணன் சரி இவன் நம்மளை தூக்கிட்டு போட்டோம் அப்படின்னுட்டு ரொம்பவும் லேசாக ஆக்கின்ட்டாராம் தன்னுடைய உடலை. ந சமுத்ருஜ்ய சாசக்தி சௌமித்ரிம் யுதி துர்ஜயம் ராவணஸ்ய ரதே தஸ்மின் தானம் புனருபாகதா. இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் சக்தி ஆயுதத்தை போரில் உபயோகப்படுத்தினான். போர்லேயே வெள்ளுதற்கரியை லக்ஷ்மணனை தாக்கிட்டு விட்டு அதுக்கு பின்னால் என்ன பண்ணானா,
ராவணனுடைய தேரில் வந்து தனக்குன்னு ஒரு இருப்பிடம் இருக்கு. அந்த இருப்பிடத்துக்கு வந்து மீண்டும் போய் சேர்ந்தானாம். அது மேலே ஏறிண்டு நின்றுண்டானாம். ஆஸ்வஸ்தஸ்ய விசல்யஸ்ய லக்ஷ்மண சத்ருசூதனः விஷ்ணோர் பாகம் அமீமாம்ஸ்யம் ஆத்மானம் பிரத்யனுஸ்மரன். அதாவது லக்ஷ்மணன் இருக்காரு, அவர் வந்து பகைவர்களையெல்லாம் அடக்கக்கூடியவன், அவ்வளவுமாக பலசாலி. ஆராய்ச்சியாலேயே அறிய முடியாத பகவான் சாட்சாத்து நாராயணன் மகாவிஷ்ணுவனுடைய அம்சமான தன்னுடைய மூல வடிவத்தை வந்து அந்த சமயத்தில் வந்து எண்ணி பார்த்தாராம். உடனே லக்ஷ்மணன் வந்து சுய உணர்வு பெற்றாராம். தன்னுடைய உடலில் வந்து எந்த விதமான காயங்களும் இல்லாதவராகவும் அந்த சமயத்தில் அவர் வந்து ஆனாராம். ராவணோபி மகா தேஜா பிராப்பிய சஞ்ஞா மகாஹவே ஆததே நிசிதான் பானான் ஜக்ராகச மகத்தனு. அந்த சமயத்தில் பேராற்றலுடைய அரக்கமன்னன் ராவணனும் அந்த போரில் வந்து அனுமார் வந்து மாரில் குத்தினாரோனா அந்த மயக்கம் தெளிந்து உறுதியான ஒரு வில்லை வந்து தன் கையில் எடுத்துட்டு கூரான அம்புகளை வந்து அதில் வந்து தொடுத்தானாம் மகா பாவியான ராவணன். நிபாதிதம் மகாவீராம் திரவந்தீம் வானரீம் சமூம் ராகவஸ்து ரணே திருஷ்டுவா ராவணம் சம் அபித்ரவத்து. வானர படையினுடைய முக்கிய தலைவர்கள் வந்து விழுந்து கிடக்குவதையும் வானர படைகள் எல்லாரும் தாக்கப்படுவதையும் பார்த்த ஸ்ரீ ராமபிரான் போர்க்களத்தில் வந்து ராவணன் மீது தாக்குதல் நடத்த போனாராம், தாக்குதல் நடத்தினாராம். அதைனம் உபசங்கம்யா ஹனுமான் வாக்கியமப்ரவீத் மம பிருஷ்டம் சமாருஹ்ய ராட்சசம் சாஸ்துமர்கசி விஷ்ணுர்யதா கிருத்மந்தம் பலவந்தம் சமாஹிதா. அப்போ என்ன பண்ணாராம் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க வந்து மகாபலம் பொருந்திய கருடன் மீது மனதை ஒருமைப்பாட்டோட அமர்ந்திருக்கக்கூடிய பகவான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் மகா விஷ்ணுவை போல நீங்கள் என்ன பண்ணுறலாம் அவன் தேர்ல இருக்கணும் ராவணன், அந்த வைரத்துக்கு நீங்களும் இருக்கணும். அதனால் உடனடியாக நீங்கள் வந்து அடியேன் என்னுடைய முதுகின் மீது ஏறி அமர்ந்து அந்த அரக்கனை கொல்ல திருவுள்ளம் எடுத்துக்கொள்ள வேண்டும், இதை எனக்கு வந்து நீங்கள் வந்து அருள் புரியணும் அப்படின்னுட்டு சரி அனுமாராகப்பட்டவர் ராமபிரான் கிட்டக்க கேட்டுட்டாராம். தச்சுருத்வா ராகவோ வாக்கியம் வாயுபுத்திரேன பாஷிதம் ஆருரோக மகாசூரோ பலவந்தம் மகாகபிம். சரி அனுமாராகப்பட்டவர் கேட்டுக்கொண்ட அந்த வேண்டுகோளை கேட்ட உடனேயே மகாவீரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் மிகவும் பலம் பொருந்திய வானரோத்தமராக இருக்கக்கூடிய அனுமார் மீது ஏறி அமர்ந்து கொண்டாராம். ரதஸ்தம் ராவணம் சங்கே ததர்ச மனுஜாதிபகா தமாலோக்கிய மகா தேஜா பிரதுத்ராவச ராகவகா வைரோசன நிபிவ கிருத்தோ விஸ்வரப்யுத் யதாயுதா. அப்போ சரி ஹனுமாருடைய முதுகுல வந்து ஏறி அமர்ந்து கொண்டு ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், போர்க்களத்தை வந்து ரதத்தில் வீட்டிருக்கக்கூடிய ராவணனை மகா பாவியான அரக்கன் ராவணனை
ஸ்ரீ ராமபிரான் நேரில் பார்த்தாராம். அப்போ எப்படி இருந்தாராம் தெரியுமா? ராமபிரான் பார்க்கறதுக்கு மிகவும் கோபம் கொண்ட மகாவிஷ்ணுவானவர் விரோசனன் குலத்தோன்றத்தில் வந்த பலி சக்கரவர்த்தியை நோக்கி மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் தன்னுடைய கையில சக்கராயுதத்தை தாங்கி சென்றது போல மகா பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் அந்த அரக்கனாகப்பட்ட ராவணனை பார்த்து எதிர்நோக்கி சென்றாராம். ஜாசப்தம் அகரோத் தீவிரம் வஜ்ர நிஷ்பேஷ நிஸ்வனம் யா கம்பீரயா ராமோ ராட்சசேந்திரம் உவாசகா. அப்ப என்ன பண்ணாராம் ஸ்ரீ ராமபிரான்? தன்னுடைய வில்லுல நான்ல ரொம்பவும் பயங்கரமான இடியோசை எழுப்பினாராம். அதற்கு பிறகு ரொம்பவும் கம்பீரமான குரல்ல ஸ்ரீ ராமபிரான் ராவணன் அரக்க மன்னனை பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, திஷ்ட திஷ்டம் அபத்தோம் ஹி கிருத்வா விப்ரிய மீதுசம் கொணு ராட்சச சார்தூலா கரே மோக்ஷம் அவாப்ஸ்யசி. இப்போ சொல்றா ராமபிரான் ராவணனை பார்த்து, அரக்கப்புலியே, டேய் ராவணா, நில் நில். நீ எனக்கு எவ்வளவு கடுமையான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்க. அதாவது என்னுடைய பாரியாளாகப்பட்ட தர்மபத்னியான சீதையை கவர்ந்து சென்றது, என்னுடைய இளையவனாக இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரன் இளைய சகோதரன் லக்ஷ்மணனை நீ சக்தி அஸ்திரத்தால் தாக்கியது. அப்படின்ற அந்த அபச்சார ஒரு செயலை நீ செய்துவிட்டு எங்கேடா ராவணா நீ ஓடி ஒளிந்து கொள்ள போற? அந்த குற்றத்துக்கான தண்டனையிலிருந்து நீ தப்பிக்க போறாயா? அதுக்காக ஓடி ஒளியிறியா? தேன்னாராம் ராமபிரான் ராவணனை பார்த்து. யதீந்திரவை வஸ்வத பாஸ்கரான்வா ஸ்வயம்பு வைஸ்வா நரசங்கரான்வா கமிஷ்யதி த்வம் தசவா திசோ அதவா ததாபிமே நாத்ய கதோ விமோக்ஷசே. அதனால ராவணா, ஸ்ரீ ராமபிரான் சொல்றா ராவணனை பார்த்து, அதனால ராவணா நீ இந்த சமயத்துல என் கண்ணில் பட்டுவிட்ட. இனி நீ இந்திரன் கிட்டையோ யமன் கிட்டையோ சூரியன் கிட்டையோ பிரம்மா கிட்டையோ அக்னி கிட்டையோ சிவபெருமான் கிட்டையோ நீ யாருக்கிட்ட போய் சரணடைஞ்சாலும் சரியா ராவணா, இல்லை நீ 10 திசைகளும் எந்த திசையிலையும் ஓடி ஒளிந்து கொண்டாலும் சரி, நீ இந்த தண்டனையிலேருந்து கொஞ்சம் கூட தப்பவே முடியாதுடா ராவணா அப்படின்னாராம் ராமபிரான். எஸ்ஸைவ சக்தியாபி அஸ்த்வயாத்யா இஷன் விவாதம் சகசாப்யுபேதே சாயேவ ரக்ஷோ கணராஜ மிருத்யுகு சபுத்திர தாரஸ்ய தவாத்ய யுத்தே. இப்போ ராமபிரான் சொல்றார் அரக்கனாகப்பட்ட ராவணனை பார்த்து, அடே அரக்கவேந்தரன், உன்னால இப்போ சக்தி ஆயுதத்தினால தாக்கப்பட்டுள்ள என்னுடைய இளைய சகோதரன் லக்ஷ்மணன் தான் விரும்பிய இந்த துக்கத்தை அவன் ஏற்றுக்கொண்டிருக்கான். அதி விரைவிலேயே அவன் உணர்வு பெற்று திரும்பவும் வருவான். அவன் கொஞ்சமாவது அவன் விரும்பி இருந்தான்னு வச்சுக்க, சக்தியினுடைய தாக்குதலை கண்டிப்பா அவன் தவிர்த்திருக்க முடியுன்றாரானா. போர்ல மனைவி மக்களோடு கூடிய உனக்கு யமனாக அவன் தான் அமைய போறான். அப்படி இல்லைன்னா
என்னுடைய சகோதரனும் நானும் ஒருவர் தான் அப்படின்ற நோக்கில் நானே உனக்கு வந்து யமனாக காலனாக வரப்போறேன்டா ராவணா அப்படின்னாராம் ராமபிரான். ஏதேன சாத்திய புத தர்சனானி சரே ஜனஸ்தான கிருதாலயானி சதுர்தசான் யாப்தவராயுதானி ரக்ஷசகஸ்திராணி நிஷூதிதானி. அப்போ ஹனுமன் லக்ஷ்மணன் ஆகியோரால் கூட என்னை வந்து வீழ்த்த முடியலையே, நீ மட்டும் என்ன உன்னால முடியுமா என்ன அப்படின்ற அந்த கர்வமாட்டம் கொள்ளாதடா ராவணா. மிகவும் வியக்கத்தக்க உருவம் கொண்டவர்களும் கொடூரமான ஏகப்பட்ட போர்க்கருவிகள் படைக்கலன்களை தாங்கியவர்களும் ஜனஸ்தானத்தில் வந்து வசித்துக் கொண்டிருந்தாலே அது உனக்கு தெரியுமோனா? அப்ப அந்த ஜனஸ்தானத்தில் வசித்து கொண்டிருந்த 14,000 அரக்கர்களை இதோ உன் எதிரில் நின்று கொண்டிருக்கக்கூடிய என்னால் தானே கொல்லப்பட்டார்கள். அந்த விஷயத்தை வந்து நீ கொஞ்சம் போறோம் நினைச்சு பாருடா ராவணா அப்படின்னாராம் ராமபிரான். ராகவசிய வசஸ்ருத்வா ராட்சசேந்திரோ மகாகவி வாயுபுத்திரம் மகாவீரியம் வகந்தம் ராகவம் ரணே ரோஷேன மகாதாவிஷ்டா பூர்வீரம் அனுஸ்மரன் ஆஜகான சரைஸ் தீக்ஷ்ணை காலநல சிகோபமையே. உடனே மகா பலசாலியாக இருக்கக்கூடிய அரக்கன் ராவணன் என்ன பண்ணானா, ஸ்ரீ ராமபிரானுடைய சொற்களை எல்லாம் கேட்டுட்டு ரணகலத்தில் வந்து மகா வீரரான வாயுமைந்த ஸ்ரீ ராமபிரானை வந்து சுமந்து கொண்டிருப்பதை பார்த்த உடனேயே அவன் என்ன பண்ணானா, கடந்த கால நினைவுகளை வந்து நினைவு கொண்டு வந்தானா ராவணன். கடந்த கால நினைவுகள் என்ன? வாலி. அந்த வாலி கிட்டக்க வந்து அவன் சிறைப்பட்டு 6 மாத காலம் சிறை தண்டனை அனுபவிச்சான். அப்போ ஹனுமார் தான் அங்கே வந்து முக்கியமான வேலையை செஞ்சது. அதாவது வந்து அவன் வந்து நினைவில் கொண்டு வந்து அந்த ராவணன் ரொம்பவும் கோபம் கொண்டு, அதாவது பிரளய காலத்தில் தீயை போன்று கொழுந்து விட்டு எரியக்கூடிய பானங்களால் ஸ்ரீ ஹனுமாரை வந்து ரொம்பவும் கடுமையாக தாக்கி காயப்படுத்தினானாம் மகப்பாவியான ராவணன். ராட்சசேனா ஹவே தஸ்யா தாடிதஸ்யாபி சாயகைஹி ஸ்வபாவதேஜோ யுக்தஸ்யா பூயஸ்தே ஜோ அபியவர்த்ததா ததோ ராமோ மகாதேஜா ராவணேன கிருதவ்ரணம் திருஷ்ட்வா பிளவக சார்தூலம் குரோதஸ்ய வசமே இவானு. அன்றைய தினம் அந்த போர்க்களத்தில் போரில் வந்து இந்த அரக்கனாகப்பட்ட ராவணனால் அம்புகளால் ஸ்ரீ ஹனுமார் வந்து அடிக்கப்பட்டாலும், இயல்பாகவே வீரமுடைய ஸ்ரீ ஹனுமாருக்கு காயங்கள் ஏற்பட்டாலும் பலம் கொஞ்சம் கூட குறையாம முன்பு இருந்ததை விட அதிகமான பராக்கிரமமானது வளர்ந்ததான் ஹனுமாருக்கு. அளவிட முடியாத ஆற்றல் படைத்த ஸ்ரீ ராமபிரான் வானரோத்தமராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமாருக்கு காயம் ஏற்பட்ட பார்த்துட்டு அதனால ரொம்பவும் கோப ஆவேசப்பட்டாராம் அந்த சமயத்தில் ராமபிரான். தஸ்யாவி சங்கிரமிய பிரதம் சசக்ரம் சாஸ்வத் வஜச்சத்ரம் அகாபதாகம் சசாரதிம் சாச நிஷூல கட்கம் ராம பிரசிச்சேத சரை சுபுங்கைஹி. உடனே என்ன பண்ணாராம் ஸ்ரீ ராமபிரான், ராவணனை வந்து எதிர்த்து தாக்கி அவனோட தேரு சக்கரம் குதிரைகள்
அந்த தேரில் கட்டி இருக்கக்கூடிய கொடிகள், அவனுடைய குடை, பாவட்டங்கள், அந்த தேரை ஓட்டிக்கொண்டு வந்த தேர்ப்பாகன், அந்த தேரில் இருக்கக்கூடிய அசனி, சூலம், வாள் ஆகிய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் பிரமாதமாக சிறந்த சிறகுகள் பிணைக்கப்பட்ட அம்புகளால் தாக்கி ரதத்திலேருந்து அனைத்தையும் பொடி பொடியாக்கினாராம் ஸ்ரீராமபிரான். அதேந்திர சத்ரும் தரசா ஜகான பாணேன வஜ்ராச நிசன்னிபேனா புஜாந்தரே வியூடசு ஜாதரூபே வஜ்ரேன மேரும் பகவான் இவேந்திரஹா. அதாவது இந்திரனாகப்பட்டவன் தன்னோட வஜ்ராயுதத்தினால மேருமலையை தாக்கியது போல வஜ்ராயுதத்திற்கும் இடிக்கும் நிகரான வலிமை படைத்த பானங்களால இந்திரனுடைய பகைவனாகப்பட்ட அரக்கன் மகா பாவியான ராவணன் அவனுடைய அழகான விசாலமான மார்பல பலமாக தாக்கினாராம் ஒரு அம்ப ஸ்ரீராமபிரான். யோ வஜ்ரபாதச நிசன்னிபாதான்ன சுக்ஷுபே நாபி சசால ராஜா சாராமபாணாபிகதோ பிரசார்த்த சசால சாவம்ச முமோச வீரஹா. அப்போ அந்த அரக்க மன்னனாகப்பட்ட அந்த ராவணன் ஸ்ரீ ராமபிரானால் விடுக்கப்பட்ட வஜ்ராயுதத்தினுடைய அடியினாலும் இடியின் வீழ்ச்சியினாலும் கொஞ்சம் கூட கலங்காமலும் நடுங்காமலும் இருந்தானோ அதே வீரன் ராவணன் ஸ்ரீ ராமபிரானுடைய பானத்தால் அடிபட்டு அந்த சமயத்தில் மிகவும் துன்பத்திற்கு உள்ளாகி நிலை குனிந்தானாம். அந்த சமயத்தில் நிலை குனிஞ்சு தன்னுடைய வில்லையும் நழுவ விட்டானாம் மகா பாவியான அரக்கன் ராவணன். தம் விக்குலந்தம் பிரசமீக்ஷ ராமः சமாததே தீப்தம் அதார்த்த சந்திரம் தேனார்க்கவர்ணம் சகசா கிரீடம் சிச்சேத ரக்ஷோ அதிபதேர் மகாத்மா. அந்த சமயத்தில் என்ன செய்யறது அப்படின்னுட்டு தத்தளிக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த ராவணனை பார்த்து மகாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் பிரமாதமாக சுடர் விட்டு எரியக்கூடிய அர்த்தசத்திரம் அப்படின்ற பானத்தை வில்லில் தொடுத்து சூரியனை போல ஒளி வீசக்கூடிய இந்த அரக்க மன்னனாகப்பட்ட ராவணனுடைய மகுடத்தை நோக்கி செலுத்தினாராம். அந்த க்ஷணமே அந்த மகுடத்தையும் அவனுடைய சிரசில் வச்சிருந்த அந்த மகுடத்தையும் உடைத்தெறிந்தாராம் ராமபிரான். தம் நிர்வீஷாசி விஷசன்னிகாசம் சாந்தாசிஷம் சூரியம் இவாப்பிரகாசம் கதஸ்ரியம் கிருதகிரீட கூட்டமுவாச ராமோயுதி ராட்சசேந்திரம். அதாவது விஷமே இல்லாத பாம்பு போன்றவனா, ஒளி கிரணங்கள் இல்லாத சூரிய பகவான் அவரை போல இருப்பவனா, தன்னுடைய மகுடமானது முறிபட்டு போனதுனால அரசருக்கு உண்டான அந்த பொலிவை இழந்து நிற்பவனமான அரக்க மன்னனை பார்த்து ராமபிரான் சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, கிருத்தம் துவயா கர்ம மகத் சுபீமம் அதப்பிரவீரஸ்ய கிருதஸ்த்வயாகம் தஸ்மாத் பரிஸ்ராந்த இது வியவஸ்யன் நத்வாம் சரேர் மிருத்யுவசம் நயாமி.
இப்போ ராமபிரான் சொல்றார் அரக்கனாகப்பட்ட ராவணன் கிட்டக்க, அடே ராவணா, இன்றைய தினம் நீ மிகவும் பயங்கரமாக போரானது புரிந்திருக்க. உன்னுடைய முக்கிய படை தலைவர்களை எல்லாம் கொன்று நான் போட்டிருக்கேன். என் மீதும் நீ அம்புகளை சரமாரி பொழிந்திருக்க. அதனால நீ இப்ப களைத்து போயிருக்க. அதனால நீ என்னுடைய பானங்களால இந்த க்ஷணமே உன்னை நான் யமனிடம் ஒப்படைக்காமல் விட்டுருக்கேன். ஏன்னா உன் கையில் எந்த விதமான ஆயுதங்களும் கிடையாதுடா ராவணா அப்படின்னுட்டு ராமபிரான் ராவணன் கிட்ட கதை சொன்னாராம். தச்சானுஷாமி ரணார்த்தி தஸ்துவம் பிரவேசிய ராத்திரிங் சரராஜ லங்காம் ஆஸ்வாசிய நிர்யாகி ரதீச தன்வி ததா பலம் தர்ஷயசி மே ரதஸ்தகா. அதாவது அரக்கர்களுக்கெல்லாம் ராத்திரி ஆனாதான் பலம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை தான் இங்கே ஸ்ரீ ராமபிரான் சொல்கிறார். இரா சுற்றுகளுக்கெல்லாம் அரக்கர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடியவனே ராவணா, நீ இந்த சமயத்தில் போரில் ரொம்பவும் துன்பப்பட்டிருக்க. அதனால் நீ இலங்கைக்கு திரும்பி போ. நல்லா பிரமாதமாக இலைப்பாரி விட்டு நல்லா தூங்கி எழுந்துட்டு வருவதற்கு உனக்கு நான் அனுமதி கொடுக்குறேன். இன்று போய் நாளை வாடா ராவணா. நாளைக்கு நீ வரும்போது எப்படி வரணும் தெரியுமாடா ராவணா? கையில் வில்லேந்திவனாக ரதத்தில் வா. ஏன்னா இப்போ உன் ரதம் எல்லாம் போயிடுத்து. உங்ககிட்ட இப்போ தேரும் இல்லை, வில்லும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. அப்போ நீ திரும்பி வரும்பொழுது இந்த யுத்த காலத்தில் நீ தேர்லேருந்து போர் புரி. அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நான் தரையில் நின்று போர் புரியக்கூடிய என்னுடைய ஆற்றலை நீ அப்போ தான்டா பார்ப்ப ராவணா அப்படின்னாராம் ராமபிரான். ச ஏவமுக்தோ அத தர்ப ஹர்ஷோ விகிருத்தசாபாச ஹதா ஸ்வசூதகா ஸ்ரார்த்தித கிருப்த மகாகிரீட்டோ விவேசலங்காம் சகசாச ராஜா. இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரான் சொன்ன உடனேயே இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் தன்னோட வில் உடைஞ்சு போய் குதிரைகளும் போச்சு, தேர்ப்பாமும் கொல்லப்பட்டுவிட்டான். என்னுடைய சிரசின் மேலே மிக பெருமை பொருந்திய மகுடமானது உடைக்கப்பட்டிருக்கு. பானங்களாலும் நான் அடிபட்டு விட்டேன். என் வீடு இருந்த அந்த செருக்கு உற்சாகம் இவை அனைத்தும் இழந்தவனாக இந்த அரக்க மன்னனாகப்பட்ட ராவணன் உடனடியாக இலங்கைக்கு போய் சேர்ந்தானாம். தஸ்மின் பிரவிஷ்டே ரஜனீசரேந்திரே மகாபலே தான வதேஸ்வ சத்ரௌ ஹரீம் விசல்யான் சகலக்ஷ்மணேன சகார ராம பரமா ஹவாக்ரே. மிகவும் ஆண்மை படைத்தவனும் தேவர்களுக்கு எல்லாம் எதிரியுமான அந்த அரக்கமன்னனாகப்பட்ட இந்த ராவணன் நகரத்துக்குள்ளே போய் பூண்டு விட்டதுக்கு அப்புறமா அந்த போர்க்களத்தில் என்ன நடந்தது தெரியுமா? போர்முனையில் வானரங்களினுடைய உடல்களில் பாய்ந்திருந்த அம்புகளை ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனுடன் சேர்ந்து இருவருமாக ஒவ்வொன்றாக பிடுங்கி எரிந்தாலும் ஸ்ரீ ராமபிரான் அந்த அம்புகளை உடலிலேருந்து நீக்கிய பிறகுதான் அந்த வானரங்களை எல்லாரையும் பாதுகாப்பான வேறொரு இடத்திற்கு எடுத்து செல்ல முடியும். அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் அம்புகளை அந்த வானரங்களுடைய உடல்கள்லேருந்து எடுத்தாராம் ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும். தஸ்மின் பிரபின்னே திருதசேந்திர சத்ரௌ
சராசுரா பூதகணா திசஸ்ஸா சசாகரா சர்ஷி மகோரகாஷ்ய ததைவ பூமியம் புசராஸ்ய ஹிருஷ்டாக. தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரனுடைய விரோதியாக இருக்கக்கூடிய அந்த ராவணன் தான் தோற்று போன உடனேயே அப்போ ஆகாயத்திலேருந்து தேவர்கள், அசுரர்கள், பூதகணங்கள், திசைக்காவலர்கள், சமுத்திரங்கள், மா முனிவர்கள், நாகர்கள் மற்றும் மண்ணிலும் தண்ணீரிலும் வாழக்கூடிய உயிர் பிராணிகள் இவை அனைத்துமே மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாம். எல்லாரும் சந்தோஷப்பட்டாலாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே யுத்தகாண்டே 59 சர்க்கா. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண யுத்தகாண்டத்தில் 59வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.